அமைதியின் வடிவாய், உருவாய், பேச்சு, எழுத்து, இலக்கணம் கொண்ட சொல்லெடுத்த என்னைப் பேச வைத்த தமிழ்த்தாய்க்கு முதல் வணக்கம். அமைதியாய், ஆயுதமின்றி ஆதிக்கத்தை எதிர்த்து, அந்நியனை அசைத்து, அடிமைத்தனத்தை உடைத்து, மகாத்மா என்னும் மக்களால் போற்றப்படுபவர்தான் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. 1869 குஜராத் மாநிலம் போர்பந்த் என்னும் இடத்தில் கரம்சந்த் காந்திக்கும் புத்லிபாய் தம்பதியருக்கும் மகனாக பிறந்தார். அன்றைய நம் இந்திய கலாச்சாரத்தின்படி தனது 14வது வயதில் கஸ்தூரிபாயை மணந்தார். பின்பு லண்டன் சென்று சட்டம் பயின்று தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞரானார். இவரின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளையும் கண்டு பிரமித்து போன ரவீந்திரநாத் தாகூர் இவருக்கு மகாத்மா என்னும் பட்டத்தை சூடினார். சத்தியம் மற்றும் அகிம்சை இவை வாழ்க்கையின் கொள்கையாகவே கொண்டிருந்தார். உப்பு சத்தியாகிரகம் என்ற தண்டி யாத்திரை, ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு போன்ற அனல் பறக்கும் நடவடிக்கையினால் திகைத்து போன இங்கிலாந்தின் மவுண்ட் பேட்டனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 அறிவிக்கப்பட்டது. இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்க முக்கிய காரணியாக இருந்த மகாத்மா என்னும் ஸ்வாப்தம் சுதந்திர இந்தியாவில் 1948 ஜனவரி 30 அன்று நாதூராம் விநாயக் கோட்சேவால் படுகொலை செய்யப்பட்டார். இவர் இறந்த தினமான ஜனவரி 30 தியாகிகள் தினமாக இந்திய அரசு அறிவிக்கப்பட்டது. மகாத்மாவை மகத்துவமாக்க அவரை நினைவு கூறும் வகையில் அவர் பிறந்த தினமான அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியாக அரசு பொது விடுமுறை கொடுத்து கொண்டாடியது. மகாத்மா காந்தியின் பொன்மொழிகள் சில. பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுபோல் முதலில் நீ இரு. அன்பு எப்பொழுதும் கேட்காது, கொடுக்கத்தான் செய்யும். அன்பு எங்கிருக்கிறதோ அங்குதான் கடவுள் இருக்கிறார். மற்றவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லுவதின் மூலம் நாம் நல்லவர்களாகிவிட முடியாது. நன்றி. ஜெய்ஹிந்த்.